6 மாதம் போயிடுச்சு, 1 வருஷம் போயிடுச்சு. பல வருஷம் வாழ்க்கையில் போயிடுது பல பேருக்கு. சரியான இதை சூஸ் பண்ணாதனால. நிறைய டாக்டர்ஸ் வந்து இன்றைக்கி வந்து பாலிட்டிஷியனாக வராங்க. அதில் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க. தஞ்சாவூரில் 2-3 பேர் நல்லா பண்ணுறாங்க. அவங்களுக்கு பிடிச்சது வந்து இந்த ஜாப். ஆனால் அவங்க டாக்டர் வந்து அவங்க பேரண்ட்ஸோட இதனால அவங்க டாக்டர் ஜாப்பில் இருந்தாங்க. இப்போ ஒரு டாக்டர் வந்து எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு டிசிஹெச் பண்ணிவிட்டு குழந்தை டாக்டராக இருந்தார். இவர் வந்து குழந்தை டாக்டர் ஆகும்னு சொல்லி யாரோ ஒரு ப்ரெஷரில் குழந்தை டாக்டர் நல்ல ஃபீல்டு நிறையா கிடைக்கிதுன்னு சொல்லி படிச்சுட்டாரு. அவருக்கு நியூராலஜியில் தான் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. உடனே அதை வைண்டப் பண்ணிவிட்டு திரும்ப போய் நியூராலஜிஸ்ட்டை படித்து இப்போ நல்லா சைன் பண்ணுறாரு. கம்பேரிசனை ரொம்ப அவாய்ட் பண்ணால் நல்லது. நம்ம இப்போ ஃபேமிலியில் இவர் இப்படி இருக்காரு, இல்லை எங்கள் அப்பா அதுதான் படிச்சிருக்காரு, நானும் அதான் படிக்கணும். அது மாதிரி நம்மளை வந்து ஒரு இதுக்குள்ளே கொண்டு வந்து போட்டுக்கக்கூடாது, ஒரு ப்ரிசனுக்குள்ளே வச்சுக்கக்கூடாது. இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி அண்ணா. தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னென்னா கரியர் சாய்ஸ் ப்ரெஷர். ஒரு ஸ்டூடெண்ட் பர்ஸ்பெக்டிவில் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இப்போ கரியர் சாய்ஸ் எடுத்துகிட்டு அதுதான் உங்கள் வாழ்க்கையே நிர்ணயிக்க போகிற ஒரு பெரிய திருப்பு முனை இல்லைங்களா? சில பிள்ளைங்க வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே கனவு கண்டுட்ருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் டாக்டர் ஆகலாம், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஒரு நாளடைவில் என்ன ஆகுதுன்னா அவங்க 10th அல்லாட்டி இந்த 12th முடிச்சதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷர் வரும். பேரண்ட்ஸ் கிட்டேருந்து ஒரு ப்ரெஷர் வரும், சொசைட்டி கிட்டேருந்து ப்ரெஷர் வரும், சம்டைம்ஸ் ஸ்கூல்லேருந்து கூட ப்ரெஷர் வரும். நீங்கள் இந்த சப்ஜெக்ட் நல்லா எடுத்துருக்கீங்க, கரியர் இது சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. பட் இந்த கரியர் ப்ரெஷர் வந்துட்டு பிள்ளைங்க எந்த மாதிரி எடுத்துக்கணும்? அது பாசிட்டிவாக எடுக்கணுமா இல்லை அது ஒரு நெகட்டிவாக எடுக்கணுமா? அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்னென்னா? பொதுவாக வந்து பேரண்ட்ஸு பிள்ளைகளோட வாழ்க்கையில் வந்து கரெக்டாக இந்த 10th ஸ்டாண்டர்ட் இல்லைன்னா அவங்க 2nd PUவில் முடிவெடுக்கணும். அப்போ வந்து முடிவெடுக்கும்போது 10th ஸ்டாண்டர்டில் அவங்களோட மார்க்ஸ் எவ்வளோ அதை வச்சு தான் இப்போ எல்லாம் பேஸ் பண்ணுறாங்க. ஆனால் பொதுவாக வந்து அவங்களுடைய பேசிக் ஸ்கில்ஸ் என்னன்னு சொல்லி பேரண்ட்ஸு சின்ன பிள்ளையிலேருந்தே அவங்கள வாட்ச் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அவங்களுக்கு ஆர்ட்டில் ட்ராயிங்கில் இருக்கும், சில பேருக்கு வந்து பாட்டு பாடுவாங்க நல்லா. ஆனால் அதை வந்து ஒரு சாங்ஸ் வந்து சும்மா எல்லோரும் பாடுவாங்க அதான் பாடுறான் அப்படி நினைக்காம எஸ்பெஷலி அதில் என்ன பர்டிகுலரான டேலண்ட் இருக்கான்னு சொல்லி பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்க வளர்க்கும் போதே கொஞ்சம் செக் பண்ணுறது நல்லது. ஏன்னா சந்தோஷமாக அவன் எந்த வேலையை செஞ்சாலும் அவனுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது. அவன் வந்து அதை ஒரு கட்டாயமாக ஒரு சமுதாயத்துக்காக பேரண்ட்ஸுக்காக அவன் வந்து அதை சூஸ் பண்ணி அதை வந்து அவன் அந்த வேலையை செய்ய ஆரம்பித்தான்னா நிச்சயமாக அவனுக்கு ப்ரெஷர் வரும். ஸ்ட்ரெஸ் மட்டும் இல்லை, அது சில பேருக்கு அந்த வாழ்க்கையே பிடிக்காமல் கூட இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் டாக்டர்ஸை மீட் பண்ண போவோம். டாக்டரை மீட் பண்ண போகும்போது சில டாக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக சிரிச்சுக்கிட்டு ரொம்ப அந்த ஜாபை வந்து ரொம்ப லைக் பண்ணி ப்ரிஸ்கிரிப்ஷன்லேருந்து பேஷண்ட்டை பேசுகிறதுலேருந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. அதே நேரத்தில் சில டாக்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு வெறுப்பாக தான் பார்ப்பாங்க. என்ன அவங்களுக்கு என்ன காசு இருக்குது என்ன பிரச்சனையோ அதுக்கேற்ற மெடிசன் மட்டும் எழுதுவாங்க. அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. அதுவே சில பேர் சொல்லுவாங்க அந்த டாக்டர் சரியாக பேசலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கனெக்ஷன் இருக்காது. அப்போ வந்து அவங்க என்ன உனக்கு பிரச்சனை இந்த அப்படியே எழுதி மாற்றி சாப்பிட போ அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்போ என்ன ரீசன்னா ஹீ இஸ் நாட் லவ் ஹிஸ் ஜாப். அவருக்கு வந்து ஏதோ ஒரு ப்ரெஷர்லேயோ இல்லை ஏதோ ஒரு இதில் தான், இல்லை ஒரு வேளை அவங்க தாத்தா டாக்டராக இருப்பாங்க, அப்பா டாக்டராக இருப்பாங்க, நீ டாக்டர் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டாயப்படுத்தியிருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, so many doctors jump into political. அவங்க நிறைய டாக்டர்ஸ் வந்து இன்றைக்கி வந்து பாலிட்டிஷியனாக வராங்க. அதில் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க. தஞ்சாவூரில் 2-3 பேர் நல்லா பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா அவங்களுக்கு பிடிச்சது வந்து இந்த ஜாப். ஆனால் அவங்க டாக்டரை வந்து அவங்க பேரண்ட்ஸோட இதனால அவங்க டாக்டர் ஜாப்பில் இருந்தாங்க. இப்போ அது எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிட்டு இதில் இறங்கிலாம் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. ஸோ அதனால் பேரண்ட்ஸும் பார்க்கணும் எதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்றத பார்த்தா ரொம்ப நல்லது. அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் கைட் பண்ணிட்டா அவன் நல்லா வந்துடுவான். ஓகே. இப்போ ஒரு ஸ்டேட் ஒரு மாதிரி இப்போ வந்துட்டு 10th தான் பேஸ். இப்போ 10th முடிச்சதுக்கப்புறம் சில ஸ்ட்ரீம்ஸ் இருக்கும், ஆர்ட்ஸு சயின்ஸு காமர்ஸ்ன்றதெல்லாம் இருக்கும். சில ஸ்டேட்டில் வந்துட்டு +2 முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்க கரியர் சூஸ் பண்ண சாய்ஸஸ் இருக்குது. பட் ஆனால் சம்டைம் வந்து அந்த வயசில் வந்துட்டு சில பிள்ளைங்களுக்கு எதை சூஸ் பண்ணணும்னு தெரியாது. பட் ஆனால் அது பேரண்ட்ஸ்லேருந்து தானே வரும், அது பாசிட்டிவாக தான் நம்ம எடுக்கணும். ஆமாம், அதுக்கு தான் நான் சொன்னேன் சின்ன பிள்ளையிலேருந்து கொஞ்சம் அவங்கள வாட்ச் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே. நான் அப்படி வாட்ச் பண்ணால் நமக்கு அட்லீஸ்ட் அவங்களோட இன்ட்ரெஸ்டட் சப்ஜெக்ட் என்ன,
அவங்க எதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. அதுக்கு சில அசஸ்மெண்ட்லாம் இருக்குது. லைக் டிஸ்லைக் வந்து பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்கள்ட்ட கொடுத்து எழுதி வாங்கலாம். நீ விருப்பப்பட்டது எது, விருப்பப்படாதது எது, உனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது நீயே எழுதி கொடு. அப்படின்னா ஜேர்னலிங்னு சொல்லுவோம் கவுன்சிலிங்கில். அவங்க எழுத உட்காரும்போது அவங்களுக்கே தெரியும், நான் சின்ன பிள்ளை இது சாதித்தேன், இதை செஞ்சேன், இல்லை ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது, இதெல்லாம் அவங்க லைக்கில் எழுதுவாங்க. டிஸ்லைக்கில் வந்து எனக்கு வந்து சயின்ஸ் பிடிக்கல, எனக்கு இது பிடிக்கல, இது பிடிக்கலன்னு எழுதுவாங்க. அப்போ அதை பேரண்ட்ஸ் வாங்கி பார்த்துட்டாலே அட்லீஸ்ட் ஒரு 80% கண்டுபிடிச்சிடலாம். இவங்க இதில் விரும்புகிறாங்க, விரும்பலை, இது நம்ம தேவையில்லாமல் இதை நம்ம தள்ள வேணாம்னு சொல்லி 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் அந்த இதில் சூஸ் பண்ணலாம். ஈவன் தோ ரீசெண்டாக நான் டாக்டர் ஃபீல்டில் அந்த பார்க்குறது என்னென்னா, ஒரு டாக்டர் வந்து எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு டிசிஹெச் பண்ணிவிட்டு குழந்தை டாக்டராக இருந்தார். திரும்ப போய் படிக்கிறேன்னு போயிட்டு திரும்ப வந்து எம்டி முடிச்சுட்டு நியூராலஜி படித்தார். ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா அவருக்கு நியூராலஜியில் தான் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. இவர் வந்து குழந்தை டாக்டர் ஆகும்னு சொல்லி யாரோ ஒரு ப்ரெஷரில் குழந்தை டாக்டர் நல்ல ஃபீல்டு நிறையா கிடைக்கிதுன்னு சொல்லி படிச்சிட்டாரு. ஆனால் அவருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டாக கண்டினியூ பண்ண முடியல. உடனே அதை வைண்ட் அப் பண்ணிவிட்டு திரும்ப போய் நியூராலஜிஸ்ட்டாக படித்து இப்போ நல்லா சைன் பண்ணுறாரு. அது மாதிரி 2 டாக்டர்ஸும் நான் பார்த்துருக்கேன். ஒரு டாக்டர் காது மூக்கு தொண்டை டிஎல்ஓ பண்ணிவிட்டு முடிச்சுட்டு அதில் அவருக்கு பிடிக்கல, சைக்காட்ரி படிச்சுட்டு இப்போ சைக்காட்ரி பேஷண்ட்டு இதெல்லாம் பார்க்குறாரு. ஸோ அதனால் அந்த ஸ்டேஜில் கூட அவங்க சேஞ்ச் பண்ண முடியும். பேரண்ட்ஸோட ப்ரெஷர் எவ்வளோ தான் இருந்தால் கூட அவங்க படிச்சுட்டு வந்துட்டாலும் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கும் போது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா டக்குன்னு சேஞ்ச் பண்ணிடுறாங்க. இப்போ ரீசெண்டாக நான் பார்த்தேன் அது மாதிரி. ஏன்னா முதல்லலாம் டாக்டர் தான் வேறு எதுவுமே இல்லைன்னு நினைப்பாங்க. இப்போ அவங்க கேரியர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அதையும் நம்ம பேரண்ட்ஸாக இருக்கும்போது கொஞ்சம் பார்த்துட்டா ரொம்ப நல்லது. அதேமாதிரி பேரண்ட்ஸ் சில்ட்ரனும் முடிவு எடுக்கும்போது இது கரெக்டாக இருக்கும் இருக்காதுங்கிறத கொஞ்சம் அவங்க அனலைஸ் பண்ணிட்டா ரொம்ப நல்லது. இல்லைன்னா மாற்றி பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஆமாம். ஏதாவது ஒரு அறிகுறி இருக்குங்களா? இதில் தான் இன்ட்ரெஸ்ட்டாக இப்போ சப்போஸ் வந்துட்டு இப்போ 10th படிக்கிற வரைக்கும் அவங்க வந்துட்டு ஒரு அக்கௌண்டன்ஸே எடுத்துக்கலாம். இது அக்கௌண்டன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்காது. பட் அந்த கரியர் காமர்ஸில் சூஸ் பண்ணும்போது, ஆர்ட்ஸை சூஸ் பண்ணும்போது இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லைன்னு ஏதாவது அறிகுறி இருக்குங்களா? இருக்குது. எல்லாருமே வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரே ஒரு இதை சூஸ் பண்ணி வச்சுக்குவாங்க. ஃபஸ்ட்டு குரூப் எடுத்தால் எது வேணுமோ போய்க்கலாம். அதுங்க மாதிரி மேக்ஸ் காமர்ஸ் படிச்சுக்க, இல்லை மேக்ஸு சயின்ஸு படிச்சுக்க, இல்லை மேக்ஸ் பயாலஜி, இல்லை மேக்ஸ் கம்ப்யூட்டர், அது மாதிரி ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்துட்டா நிச்சயமாக எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். இது படிக்கலாம், இல்லை அது படிக்கலாம். பிஎஸ்சி மேக்ஸ் படிக்கலாம், பிஎஸ்சி மேக்ஸ் வேணாலும் கூட ஆர்ட்ஸ் காமர்ஸ் பிகாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு எடுத்துக்கலாம். ஆனால் உண்மையாக பர்சனலாக அவங்களுக்கு தெரியும். இப்போ எனக்கே தெரியும் எனக்கு சயின்ஸ் வராதுன்னு. அதனால தான் நான் வந்து ஆர்ட்ஸ் எடுத்தேன். அப்போ வந்து எனக்கு வந்து மெக்கானிக்கல் போக ஆசை, ஆனால் வீட்டில் விடலை. அது ஒரு கம்பல்ஷன் மாதிரி தான் இதை போய் படித்தேன். அது மாதிரி அவங்க பிள்ளைகளுக்கு வந்து அவங்க சுதந்திரம் கொடுத்து அவங்களுக்கு விருப்பங்களை கேட்கலாம். பேரண்ட்ஸ் உட்காந்து பேசலாம். இந்த மார்க் தான் இருக்குது. சில பேர் குறைச்ச மார்க் எடுத்துகிட்டு ஹையாக திங்க் பண்ணுவாங்க. மார்க்கு கம்மியாக தான் இருக்கும். அது தப்பா சரியா? அது அவங்களோட பொட்டென்ஷியல் எப்படின்னு நம்ம கொஞ்சம் செக் பண்ணி சேர்த்து விட்டா நல்லது. ஏன்னா நல்லா அவங்க கொஞ்சம் மார்க் எடுத்திருப்பாங்க, அது சுச்சுவேஷனால் சில நேரம் கம்மியாக எடுத்திருப்பாங்க. பணத்தை கட்டி ஃபுல்லாக சேர்த்த பிறகு படிக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க. ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் லேட்டஸ்ட்டாக சைக்கலாஜிக்கல் டெஸ்ட் இருக்குது நிறையா. இப்போ ரீசெண்டாக அது பண்ணிட்டா கூட கரெக்டாக அசஸ் பண்ணிடுறாங்க. இவங்களுக்கு இதுதான் வரும் வராதுங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். இப்போ என்கிட்ட கூட அந்த டூல்லாம் இருக்குது. அதை வச்சு இப்போ செஞ்சிடறாங்க கவுன்சிலர்ஸ் வந்து. இப்போ ஒரு கேரியர் கைடன்ஸ் போனால் சில கவுன்சிலிங் இது மெத்தடில் அவங்க கரெக்டாக அசஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடுறாங்க. இவங்களுக்கு இதுதான் வரும், இது வராது, ரொம்ப இவங்களா போய் ப்ரெஷர் பண்ண வேணாம் அப்படிங்கிறத சொல்ல முடியும். கரெக்ட். ஒரு உங்களோட கவுன்சிலிங் ஃபீல்டில் எடுத்துட்டா ஏதாவது பிள்ளைங்க வந்துட்டு தப்பான இந்த கரியர் ஃபீல்டில் ஏதாவது தப்பான கரியர் சூஸ் பண்ணிவிட்டு இல்லாட்டி சரியான கரியர் சூஸ் பண்ணி இது தப்பாக முடிஞ்சிருக்கலாம், இல்லை தப்பான கரியர் சூஸ் பண்ணி சரியாக முடிஞ்சு, அந்த மாதிரி ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்குங்களா? ஆமாம், வலுக்கட்டாயம் பண்ணக்கூடாது. பிள்ளைங்களை வந்து என்றைக்குமே வந்து இதுதான் நீ படிக்கணும், டாக்டர் தான் ஆகணும், இல்லை இன்ஜினியர் தான் ஆகணும் அப்படிங்கிறத வந்து பேரண்ட்ஸ் என்றைக்குமே பிள்ளைங்கள்ட்ட சொல்லக்கூடாது. உனக்கு என்ன பிடிக்கும், நீ என்ன விரும்புகிற, என்னம்மா ஆகணும்னு உனக்கு லைக்கில் இருக்குது அப்படின்னா சரி. டிஸ்டர்ப் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், இது நமக்கு வரும், இது நமக்கு வராதுங்கிறது அவங்களுக்கே தெரியும். 95% அவங்களுக்கு தெரியும். அப்போ தேவையில்லாமல் அவங்க ப்ரெஷரில் அவங்களே போய் மாட்டிக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து கவுன்சிலிங் வந்தாங்க. ஈவன் டிப்ரெஷன் தாண்டி ஸ்கிசோஃபினியா லெவலுக்கு போயிட்டார் அவர். அப்போ நாங்கள் கவுன்சிலிங் வந்தப்போ நான் எல்லாத்தையும் அசஸ் பண்ணிட்டு சொன்னேன். இவர் வந்து அவங்க மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டாரு. 25 lakh கட்டி சேர்த்துட்டாங்க. ஒரு 15 lakh கட்டி ஹாஸ்டலும் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. 40 lakh செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு 6 மாதம் கூட படிக்காமல் வெளில வந்துட்டார். அப்போ திரும்ப இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டால் டிப்ரெஷன் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லி டாக்டர் சஜஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் கவுன்சிலிங் கொடுக்கும்போது பார்த்தா அவருக்கு வந்து சயின்ஸ் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டட் இல்லை.
ஒரு ஸ்கூலில் கொண்டு போய் தேவையில்லாமல் அவரை சயின்ஸ் குரூப் தான் நீ எடுக்கணும்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணி சேர்த்து விட்டு அந்த ஸ்கூலில் ரொம்ப த்ரெட்டன் பண்ணி படிக்க வச்சு ஒரு மாதிரி அவங்கள அவர் நல்ல மெமரி பவர் இருக்குது அவருக்கு, அது நல்லா தெரியுது அவரோட இதில். அதனால் அவர் ஈஸியாக மெமரி பண்ணி நீட்டை வந்து ரொம்ப ஹை பர்சன்டேஜ் எடுத்து பாஸ் பண்ணல, ஒரு ஆவரேஜ் பாஸ் பண்ணார். இவங்க பணம் கட்டி சேர்த்துட்டாங்க, ஓகே. அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்த்துட்டாங்க. 6 மந்த்ஸ்க்கு மேலே அவரால் படிக்க முடியல. இன்ட்ரெஸ்ட் இல்லை. டிப்ரெஷன் ஆகி, ஓகே. ஸ்ட்ரெஸ் அதிகமாகி, கிளாஸ்க்கெலாம் அட்டன் பண்ணாமல் பிரச்சனையாகி அப்புறம் வெளியில் தள்ளிட்டாங்க. எதுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வந்த பிறகு நான் கவுன்சிலிங் கொடுத்தப்ப நிச்சயமாக அவர் சயின்ஸ் படிக்கவே முடியாதுன்னு சொல்லி நாங்கள் அசஸ்மெண்ட் டூலில் கண்டுபிடிச்சிட்டு நான் உடனே சொன்னேன், இல்லைங்க அவருக்கு சயின்ஸ் வராது, நீங்கள் ஒரு போட்டு ட்ரை பண்ணாதீங்க, பாவம் கஷ்டப்படுறாரு ரொம்ப. ஸோ அவர் காமர்ஸ் இருக்குது, அவருக்கு மேனேஜ்மெண்ட், இப்போ வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் நடத்தக்கூடிய திறமை இருக்குது, ஆனால் டாக்டராக இருந்து ப்ராக்டிஸ் பண்ணுற திறமை இல்லை. அதை கண்டுபிடிச்சி நாங்கள் சொன்னோம், அவங்க அக்செப்ட் பண்ணல பேரண்ட்ஸு. ஓகே. எப்படியும் நாங்கள் படிக்க வச்சு தான் ஆவோம் நாங்கள், இது ஒரு விஷ். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ப்ரெஷர் போட்டால் பிள்ளைங்க வந்துட்டு அவங்களோட இன்னும் 6 இயர்ஸ் ஆயிடுச்சு, இன்னும் கம்ப்ளீட் பண்ணல அவர். ஓகே. 4 இயர்ஸுக்கு அவங்க என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டே 4 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்தாங்க. என்கிட்ட சொல்லலை அவங்க கரெக்டான உண்மையை. அப்புறம் நான் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க ஜாயின் பண்ணி எம்பிபிஎஸ் முடிக்க போகிற நேரத்தில் கூட அவர் ஃபஸ்ட் இயர் கூட முடிக்கல. ஓ. இப்போ ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் அப்பயே சொல்லிட்டேன், நீ காமர்ஸ் பண்ணிடுங்க, நானே அவர் கைட் பண்ணி படிக்க வைக்கிறேன்னு. அவங்க விரும்பலை. ஸோ அது என்னென்ன கான்சிக்வன்ஸ், என்ன பின்விளைவுகள், என்ன இந்த மாதிரி ரொம்ப ப்ரெஷர் பண்ணால் அந்த பிள்ளைங்க மத்தியில் என்ன ஆகும் கடைசியில்? ஈவன் சூசைட் வரைக்கும் போயிடுறாங்கல்ல சில பிள்ளைங்க இல்லை, ஸ்டூடெண்ட்டு. நிறைய பேர் வந்து பேரண்ட்ஸ் புரிஞ்சிக்கல, சொல்லி பார்ப்பாங்க, எனக்கு இது விருப்பம் இல்லைம்பாங்க. இவங்க வேறு யாரையாவது கம்பேரிசன் பண்ணி நம்ம ரிலேட்டிவில் அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க, அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், ஏதாவது ஒரு இதை நல்லது ஆசை கனவுகள் இருக்க வேண்டியதான். ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன் வந்து என்றைக்குமே டேஞ்சர் தான். ஒரு லிமிட்டு தான். அவங்க நம்ம எந்த லெவலுக்கு அவங்க போகிறாங்கங்கிறத மட்டும் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா, வந்து அந்த கேரியரில் உண்மையிலேயே அவங்களோட இது இருக்கா. சோஷியல் இன்ட்ராக்ஷன் வேறு இருக்குது, பசங்க கூட இருப்பாங்க, அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, குழப்புவாங்க. ஸோ அது மாதிரி அதெல்லாம் வாட்ச் பண்ணணும். நம்ம பேரண்ட்ஸ் வந்து சும்மா பிள்ளைங்களை வந்து சும்மா அப்படியே இது பண்ணக்கூடாது. கண்டிப்பாக என்ன பண்ணுறான், என்ன பார்க்குறான், என்ன அவன் வீடியோ பார்க்குறான், என்ன செய்கிறான், எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி தான் ஆகணும். ஆமாம், எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் எல்லா ஸ்டூடெண்ட்டோட பாஸ்வேர்டும் பேரண்ட்ஸுக்கு தெரியணும். ஃபோன், மொபைலோட, எதுவுமே ஹிடன் இருக்கக்கூடாது. ஆனால் சில நேரத்தில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு தப்பான கரியர் சூஸ் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு பயந்துடுவாங்க, ஐயோ நான் தப்பான கரியர் சூஸ் பண்ணிட்டேனே. பட் ஆனால் நாளடைவில் அது வந்துட்டு கரெக்ட் பண்ண முடியுமா, இல்லை அவங்க லைஃப் அதோட ஸ்டாப் ஆகுமா? அதை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தைரியமாக எக்ஸ்ப்ளோர் பண்ண கற்றுக்கணும். இப்போ வந்து நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், அவங்க வந்து எந்த கோர்ஸும் சரியான கோர்ஸ் கிடைக்கலன்னு சொல்லி ஏதோ ஒரு இதில் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஃபிசிக்ஸில் கூட ஜாயின் பண்ணிடுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது, படிக்கவே முடியாது, ஒரு மாதிரி ஃபெட்டப் ஆகிட்டே இருப்பாங்க. ஃபஸ்ட் இயர் வரைக்கும் கூட வந்துட்டு இல்லை ஃபஸ்ட் செமஸ்டர் முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சில பேர் க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப நெக்ஸ்ட் இயரில் ஏதாவது ஒரு இது ட்ரை பண்ணி ஜாயின் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். ஸோ அப்போ டைம் வேஸ்ட் பண்ணாது ஏதாவது ஒன்று பரவாயில்ல, அது ஒன்றும் நிறைய பேர் அது என்னமோ பெரிய விஷயமா நினைக்கிறாங்க. 6 மாதம் போயிடுச்சு, 1 வருஷம் போயிடுச்சு, பல வருஷம் வாழ்க்கையில் போயிடுது பல பேருக்கு சரியான இதை சூஸ் பண்ணதுனால. ஸோ அதனால் அவங்க அதை வந்து 1 இயர் 2 இயர்ஸ் அது பிரச்சனையே இல்லை. அது ஏன் தான் அப்படி போட்டி போடுறாங்கன்னு தெரில. அப்படி ஒரு இதே இல்லை. ஒரு இது சேர்றோம், நம்ம மனசுக்கு அது பிடிக்கல, ஸ்ட்ரெஸ் ஆகுது, இல்லை நமக்கு வந்து சரியான சூஸ் பண்ணல அப்படின்னு கஷ்டப்படும் போது தாராளமாக அவங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எனக்கு தெரிஞ்ச அது தப்பு இல்லை. ஏன்னா வாழ்க்கை ஃபுல்லாக வேறு வழி இல்லை, இதுதான் நமக்கு லைஃப்ன்ட்டு காலம் ஃபுல்லாக அதிலே இருந்து கஷ்டப்பட்டு அது விருப்பம் இல்லாமல். சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்களேன், இப்போ வந்து ஒரு படிக்காதவங்க ஒரு வேலை செய்கிறாங்க, இன்ட்ரெஸ்டடாக செய்வாங்க, இதுதான் நமக்கு நம்ம படிப்புக்கு தகுதிக்கு இதுதான் கிடச்சிச்சு, நம்ம ஒழுங்காக செய்யணும்னு சொல்லி அவங்க கரெக்டாக எல்லா வேலையும் செய்வாங்க. நல்ல ஒரு ஹை குவாலிஃபைடு வந்து ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால், இல்லை பேரண்ட்ஸால், இல்லை கல்யாணம் பண்ணிட்டாங்க, லவ் மேரேஜ், ஏதோ ஒரு பிரச்சனையால் அவர் அந்த வேலை செய்ய போகிறான்னு வச்சுக்கலாம், நிச்சயமாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு தான் அவன் வேலை செய்வார். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன்னா என்னோடய படிப்பு வேறு, என்னோடய கேரியர் வேறு, இது வந்து ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் வர்ற விஷயம். இதை வந்து நான் டேக்கிள் பண்ணுறதுக்காக சும்மா சாப்பாடு இல்லை கஷ்டப்படுறோம் அதுக்காக ஏதோ ஒரு வேலை செய்கிறோன்னு செஞ்சால் நிச்சயமாக இன்ட்ரெஸ்ட்டாக செய்ய முடியாது. ஏன்னா இவங்களோட இது வந்து அவங்களை ப்ரெஷர் பண்ணிகிட்டே இருக்கும், என் படிப்பு வேறு, நான் படித்தது வேறு, இது வேறு வழி இல்லை, இதுக்காக செய்கிறேன்னு சொல்லி அவங்க இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது, 5% கூட இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்போ ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாகும். இன்ட்ரெஸ்ட்டோடு செஞ்சால் அது வந்து எந்த ஒரு மென்டல் ஹெல்த் நல்லாயிருக்கும். அவங்க என்றைக்கு இன்ட்ரெஸ்ட்டை குறையுதோ அவங்க ஜாப்பில் கேரியரில் நிச்சயமாக ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடும்.
ஆமாம். இப்போது கரியர் சாய்ஸ் சூஸ் பண்ணும்போது பல ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்த்தது எங்கள் ஸ்டடி டைம்லேருந்தே பார்த்தது. இப்போது ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துட்டா என் ஃப்ரெண்டு என்ன எடுக்கிறாங்களோ அதுதான் நான் எடுக்குவேன் அப்படின்னு அது கம்பேரிசன் இருக்கும். அது கரெக்ட்டுங்களா? ஏன்னா என் ஃப்ரெண்டு எது எடுக்கிறோ அதுதான் நான் படிக்கணுன்ட்டு ஒரு சாய்ஸஸ் இருக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலாக அது பியர் ப்ரெஷர். ம். அது வந்து எல்லாருமே தப்பு செய்கிறதுக்கும் அது வரும், நல்லது செய்கிறதுக்கும் அது வரும். என் ஃப்ரெண்டு செய்யலாம், நானும் செய்யணும். அவன் இப்படி ஸ்டைலாக சிகரெட் பிடிச்சா நானும் ஸ்டைலாக பிடிக்கணும். அது வந்து ஒரு ப்ரீ ப்ரெஷர்னு சொல்லுவோம். அது வந்து அவர் ட்ரிங்க்ஸ் அடித்தா நான் அடிக்கணும், அவனுக்கு என்ன நான் குறைஞ்சவனா அப்படிலாம் யோசிப்பாங்க. ஆனால் அது வந்து ஒரு ஹெல்த்தி இது கிடையாது. நமக்கு என்ன வருது, நம்மளால் என்ன செய்ய முடியும், நம்மளோட பேரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது. இப்போ வந்து ஒரு ஏழை பையனாக இருப்பான், அவன் வந்து டாக்டர் ஆகணும் பயங்கர ஆசை இருக்கும். அப்படி ஆசை இருந்து நல்லா படிச்சிருப்பான். ஆனால் மார்க் பார்த்தா ரொம்ப லோவாக இருக்கும். அப்போ அவன் கண்டிப்பாக கேரியரை சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவனுக்கு அந்த இது வரல. அவன் வந்து அவனுக்கு சயின்ஸ் வந்து வரல. ஆனால் ஆசை இருக்கும், நான் டாக்டர் ஆவான் சொல்லிகிட்டே இருப்பான் சின்ன பிள்ளையிலேருந்து. ஆனால் மார்க்கு பார்த்தா கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம இதை பொறுத்த அளவில் மார்க்ஸ் நல்லா இருக்கணும். மார்க்ஸ் இருந்தால் தானே அவங்களுக்கு சீட்டு கிடைக்கும். நீட்டு பாஸ் பண்ணியே ஆகணும். நீட் பாஸ் பண்ண முடியாது அவங்களால. அப்போ வந்து அவங்க கண்டிப்பாக மாற்றிக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் இப்போ ஒரு ரீசெண்டாக சில இது கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படின்னு கேட்டால், இப்போது உங்களால் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆக முடியலன்னா ஆயுர்வேதிக் டாக்டர் ஆகுங்க. இங்கே வந்து சாய்ஸஸ் இருக்குது. இப்போ நீட் எக்ஸாம் இல்லாத எத்தனையோ மெடிக்கல் கோர்ஸ் இருக்குது. இப்போ வந்து நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு வந்து நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணி கிளியர் பண்ணி என்னால் அந்தளவு, ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. மெடிக்கல் ஃபீல்டில் ஏதோ ஒரு இதில் நம்ம டாக்டர் மாதிரி இருக்கணும்னு ஆசை இருக்குது. ஆனால் தாராளமாக கவுன்சிலர் கூட இப்போ எங்களே டாக்டர் தான் சொல்கிறாங்க. இப்போ சும்மா வந்து அந்த ஃபீல்டு ஆசை இருந்தால் கூட அட்லீஸ்ட் ஏதோ ஒரு இதை இதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி தாராளம். ஆயுர்வேதிக்கில் நிறைய ப்ராடக்ட்ஸ் விற்கிறது, அந்த மாதிரி நிறைய பேர் செல் பண்ணுறாங்க. ஆனால் பேசிக்காக கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சின்ன வயசில் டாக்டர் ஆகணும்னு ஆசை இருந்திருக்கும். அவங்க அதையே செய்வாங்க, அதே ஃபீல்டில் செய்வாங்க. ஏதோ ஒரு இதில் அது மன நிறைவோடு செஞ்சு அதில் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அதுக்காக இதுதான் இல்லை, நிறையா பேராமெடிக்கல் கோர்ஸ் இருக்குது, 400க்கு மேலே இருக்குது கோர்ஸ். ஓகே. ஆமாம். இன்றைக்கி வந்து டாக்டர் ஆக முடியலன்னா அதுக்கு ஈக்குவலாக எத்தனையோ கோர்சஸ் படிக்கலாம். அதில் தான் நீட்டு தான் பாஸ் பண்ணி ஜெயிச்சு தான் நான் போகணுன்னு சொல்லி நம்ம வாழ்க்கையே சில பேர் சூசைட் பண்ணி சாகிற அளவுக்கு எஸ்டீம் போகக்கூடாது. தேவையில்லை, நிறைய கோர்ஸ் இருக்குது. எத்தனையோ கோர்ஸில் வந்து நம்ம அதே இதை நம்ம சாட்டிஸ்ஃபைடோடு செய்கிற அளவுக்கு இன்றைக்கி கோர்ஸ் இருக்குது. ஆமாம். டாக்டர்ஸ் மாத்திரம் இல்லை, இப்போ இன்ஜினியர்ஸில் கூட அதுதானே. இப்போ நீ இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஆமாம், எப்படி மாற்றிக்கலாம். இப்போ வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து டாக்டர் ஆகணும் ரொம்ப ஆசைப்பட்டார். டாக்டர் ஆகி தான் ஆவான்னு சொல்லி ரொம்ப படிப்பார். ஆனாலும் பார்த்தா நீட்டு கிளியர் பண்ண முடியல. உடனே என்ன பண்ணார், பிஎஸ்சி நர்சிங் போட்டார். நர்சிங் போட்டுட்டு படித்தார். நர்சிங்கில் நல்ல மார்க் எடுத்தார். நர்சிங் முடிச்சுட்டு திரும்ப வெளிநாட்டுக்கு போகிறேன்னு போனார். இன்றைக்கி ஆஸ்திரேலியாவில் மாதம் 8 லட்ச ரூபா சம்பாதிக்கிறார். ஸோ டாக்டரோட கூட சம்பாதிக்கிறார். இங்கே தமிழ்நாட்டில் இருக்க டாக்டர் கூட மாதம் 8 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க, தெரியாது. ஆனால் அவர் சம்பாதிக்கிறார். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நம்ம கேரியர் இந்த இதில் அமையாட்டி கூட பேரா கேரியர்ஸ் எதுவோ அதில் சூஸ் பண்ணி நம்ம இன்ட்ரெஸ்டடாக கண்டிப்பாக எதுலேயோ ஒரு இதில் அதை வந்து ஃபில்ஃபில் பண்ணால் நல்ல மென்டல் வெல்பீயிங் நல்லாயிருக்கும், மனசு சந்தோஷமாக இருக்கும், அவங்க செய்கிற வேலையில் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க. அப்படி இல்லாட்டி தேவையில்லாமல் நம்மளை மனசை வேதனைப்படுத்தி கிடைக்கலன்னு சொல்லி ஒரு தடவை எழுதுவாங்க, 2வது தடவை எழுதுவாங்க, 3வது எழுதுவாங்க, 2 வருஷம் வேஸ்ட் பண்ணுவாங்க, 3 இயர்ஸ் வேஸ்ட் பண்ணுவாங்க. வராதுன்னு தெரிஞ்சிட்டுனா விட்டுற வேண்டியதுதான். ஆமாம், அதுக்குன்னு ரொம்ப முயற்சி பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகி திரும்ப தாடி வளர்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டவங்களாம் நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு வந்து திரும்ப டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவாங்க. அவங்களால திரும்ப எதையுமே படிக்க முடியாது, எந்த கோர்ஸையுமே படிக்கக்கூடாத முடியாத லெவலுக்கு கூட அவங்க மனநிலை போயிடும். ஸோ அதனால் எது பிடிக்குதோ அதை பண்ணணும். கிடைக்கலன்னா கூட ஆப்ஷனல் எத்தனையோ இருக்குது. ஆமாம். இந்த சூழ்நிலை எங்கள் கரியர் சாய்ஸ் வந்துட்டு சூஸ் பண்ணும்போது எதெல்லாம் அவங்க அவாய்ட் பண்ணணும், யாரெல்லாம் அவங்க அவாய்ட் பண்ணணும்? முக்கியமாக கம்பேரிசனை ரொம்ப அவாய்ட் பண்ணால் நல்லது. நம்ம இப்போ ஃபேமிலியில் இவர் இப்படி இருக்கார், இல்லை எங்கள் அப்பா அதுதான் படிச்சிருக்காரு, நானும் அதான் படிக்கணும், அது மாதிரி நம்மளை வந்து ஒரு இதுக்குள்ளே கொண்டு வந்து போட்டுக்கக்கூடாது, ஒரு ப்ரிசனுக்குள்ளே வச்சுக்கக்கூடாது. நம்மளா வந்து எது வரும் வராது, நம்மளோட பிரெயின் பவர் எப்படி இருக்குது, நம்ம எந்த அளவுக்கு நம்ம இதிலெல்லாம் இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து அது வந்து ஒரு கவுன்சிலிங்கில் ஒரு இது இருக்குது, சர்க்கிள் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு சொல்லி NLPயில் ஒரு இது இருக்குது. அது நாங்கள் என்ன சொல்லுவோன்னா, ஒரு படம் மாதிரி வரைஞ்சி உங்களுக்கு எதெல்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும் வாழ்க்கையில், அது எல்லாத்தையும் ஒரு படம் மாதிரியே வரைஞ்சி சின்ன படமாக வரைஞ்சி எல்லாத்தையும் லிங்க் பண்ணி ஒரு படம் வரைங்கன்னு சொல்லுவோம். அது எதுக்காகன்னு சொன்னால், நம்மளாலையும் சக்ஸஸ் பண்ண முடியும், நம்மளாலையும் ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுக்க முடியும், நம்மளாலையும் இதை செய்ய முடியும்னு அவங்க பார்க்குறது மட்டும் இல்லாமல் எதில் திறமை அதிகம் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிரும். அவங்க எழுதியிருப்பாங்க, இதில் வந்து பேச்சு போட்டியில் ஃபஸ்ட் ப்ரைஸு, இதில் ஃபஸ்ட் ப்ரைஸு, ஃபஸ்ட் ப்ரைஸ். அப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணி பார்த்தா அவங்க வந்து பொலிட்டிக்கல் ஆகலாம், இல்லை வந்து அவங்க பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கலாம்,
அப்படிங்கிற கண்டுபிடிச்சி நாங்கள் சொல்லுவோம் இதை பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு இதில் நிறைய திறமை இருக்குது, அதில் பார்க்கும்போது தெரியுது, சூஸ் பண்ணுங்கன்னா நிச்சயம் அதில் சூஸ் பண்ணால் நிச்சயமாக பெரிய ஆள் ஆவாங்க. அப்படி தான் பண்ணணுமே தவிர ஒரு ப்ரெஷருக்காக இல்லை அடுத்தவங்க சொல்கிறாங்கங்கிறதுக்காக இல்லை ஃப்ரெண்டு படிக்க போகிறோம் அதே காலேஜ் தான் நான் போவேங்கிறதுக்காகனா இன்னும் கெட்டு தான் போவாங்க. அது தேவையில்லாத ஒரு இது. அது நம்மளா விருப்பப்படாமல் தேவைப்பட்டதை அப்படியே எடுத்துக்கிற மாதிரி பண்ணக்கூடாது. நமக்கு விருப்பம் இருக்கணும் எதுலேயுமே. அதை தான் ஸ்காலர்ஸ் இவங்க சைக்கலாஜிக்கல் ஸ்காலர்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க. விரும்பி எதை செஞ்சாலும் ஸ்ட்ரெஸ்ஸோ உங்களை டிப்ரெஷனோ வராது. விரும்பாமல் சின்ன விஷயத்தை செஞ்சால் கூட ஸ்ட்ரெஸ் வரும். அழகாக சொன்னீங்க. ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸுக்கு முக்கிய காரணமே வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லாத காரணத்தினால. மெயின் இப்போ வந்து ஒரு பாருங்கள், நான் ஒரு அங்கிள் வீட்டில் தங்கியிருக்கேன் 3 நாளாக. வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அங்கிளை. அவர் கரெக்டாக 6 மணி அந்த டைமிங் எந்திரிச்சு அதை சாப்பிட்டு குளிச்சு கிளம்பி இது பண்ணி. காரணம் என்ன? 60+. என்ன ரீசன் நினைக்கிறீங்க? அவரோட அந்த இது நம்ம வேலை செய்யணும், நம்ம இது பண்ணணும், நம்ம இது பண்ணணும், நம்ம ஏதோ சம்திங் ஏர்ன் பண்ணணும், இன்னமும் இது பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு காற்று இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் தான் முக்கியம். அது ஸ்ட்ரெஸ் இல்லை. அதனால தான் அவர் இன்னமும் ஓடுறாரு. அதே இது வந்து விருப்பம் இல்லாத பாருங்கள், தாடி வளர்த்துட்டு ஷேவ் பண்ணாமல் அப்படியே எந்திரிக்கவே அழுப்பப்பட்டுட்டு அப்படியே வருவாங்க. காரணம் என்னென்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை அதில். வந்து ஒரு ஃபீல்டில் ஏதோ பேருக்கு வேலை செய்கிறோம், அவ்வளோதான். அதுதான் வித்தியாசம். இப்போ பிள்ளைங்க வந்துட்டு முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த கரியர் நான் சூஸ் பண்ணிட்டேன், இதை சப்போஸ் இதுதான் என் லைஃப் அப்படின்ட்டு போகாமல் கரியர் கூட மாற சான்சஸ் இருக்குது லைஃப் நாளடைவில், இல்லைங்களா? ஸோ எல்லாமே பாசிட்டிவாக தான் எடுக்கணும். ஸோ ஃபைனலாக உங்களோட மெசேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, எதை வேணுமோ சாதிக்கலாம், எங்கே வேணுமோ சாதிக்கலாம், எதை வேணுமோ படிக்கலாம். இப்போ வந்து நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க இதை படித்தா தான் முன்னேற முடியும், டாக்டர் ஆனால் தான் வாழ்க்கை. கிடையவே கிடையாது. டாக்டர் இல்லாமல் எத்தனையோ பேர் லைஃப்பில் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சும்மா ஒரு துணி கடை வச்சுருந்தார். அவர் வந்து பெரிய அளவில் ஒன்றும் பிஸ்னஸ் இல்லை, பார்த்துக்கிட்டே இருந்தார், நிறையா லாஸ் ஆகிட்டே இருந்தது. உடனே மனைவிகிட்டையும் அம்மாட்டையும் இருந்த எல்லா நகையும் வாங்கி அடவு வச்சு அந்த பணத்தை வச்சு ஒரு கேரியரை சூஸ் பண்ணி அமேசானில் போய் லிஸ்ட் பண்ணார் அவரோட ப்ராடக்ட்ஸை. இன்றைக்கி மாதம் 1 கோடி ரூபா சம்பாதிக்கிறார். ஆமாம். ஸோ எந்த இதுலேயும் போய் சக்ஸஸ் பண்ண முடியும். கான்ஃபிடெண்ட்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணி செஞ்சால் நிச்சயம் முடியும். ஆனால் அவர் ஏதோ ஒரு படிப்பும் பண்ணணும், பேசிக்காக நிச்சயமாக வேணும். ஏன்னா இப்போ வெளிநாடுகளுக்கு அனுப்பணும்னா இங்கிலீஷ் பேச தெரியணும், அவங்களோட கம்யூனிகேட் வந்து பண்ண தெரியும். ஸோ அதனால் அவங்க ஸ்கில்ஸ் டெவலப். இப்போ நாங்கள் ரீசெண்டாக சொல்ல வர விஷயம் என்னென்னா, எந்த கம்பெனிலையுமே இப்போ எப்படி எடுக்கிறாங்கன்னா மார்க் பேஸ்டாக எடுக்கிறதே இல்லை. 80+, 90+ முதல்லலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க எல்லா கம்பெனிஸ்லையும். இன்றைக்கி HR லெவலில் பார்த்தீங்கன்னா யாருமே மார்க் பேஸ்டு கிடையாது, எல்லாருமே ஸ்கில் பேஸ்டு தான். இவங்க என்ன படிச்சிருக்காங்கங்கிறதெல்லாம் இப்போ யாரும் பார்க்குறதில்ல. என்ன ஸ்கில்லு இவன்கிட்ட இருக்குது, லீடர்ஷிப் இருக்கா, இல்லை வந்து இவனோட ஸ்கில்லில் வந்து என்னென்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸில் என்னென்ன படிச்சிருக்கான். அவன் வந்து ஒரு BE பண்ணால் கூட அது இல்லாமல் அவன் என்னெல்லாம் அவனுக்கு வந்து ப்ராஜெக்டில் என்னெல்லாம் பண்ணுறான், என்னெல்லாம் எக்ஸ்ட்ரா கரிக்குலம் என்ன இருக்குது, இன்ட்ரெஸ்டட் சப்ஜெக்ட் ஓரியன்டாக என்ன பண்ணியிருக்கான், அதுதான் இன்றைக்கி எல்லாருமே பார்க்குறாங்க. இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் படித்தா கூட அந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக என்னெல்லாம் அவங்களுக்கு தெரியுது, அவங்க என்னெல்லாம் எக்ஸ்ட்ரா படிக்கிறாங்கன்னு தான் இன்டர்வியூவில் வந்து இப்போ மாற்றிட்டாங்க எல்லாத்தையுமே. முதல்ல தான் வந்து மார்க் எவ்வளோ ஹை மார்க் எடுத்தவங்களாம் ஃபஸ்ட்டு, அப்புறம் வந்தவங்க தான் 2வது அப்படி கொடுத்தாங்க. இப்போ அப்படி கிடையாது. என்ன ஸ்கில் இருக்குது, அவங்க அந்த இடத்துல வந்தால் அந்த இடத்துல ஷைன் பண்ண முடியுமா, அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்டட் இருக்கா, சூஸ் பண்ணுங்கள், அப்படி தான் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் படிக்கிறதை பார்க்கிலும் எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஸ்கில்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதை டெவலப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லது. ரொம்ப அழகாக சொன்னேன். நன்றி அண்ணா. தேங்க்யூ ஸோ மச்.